ஜனநாயகத்துல நாங்க அடிச்சு நொறுக்கணுமா இல்லையா? சகோதரர் விஜய் அவர்களே, உங்களுக்கு அடி உண்டு மாத்து உண்டுணும் 8ஆம் தேதியை டிக்ளேர் பண்ணணும். மிரட்டலுக்கு அடிபணிகிறவரா ரஜினி? விஜய் பொசிஷன் பண்றாங்கல்ல, அது பொசிஷனிங் தப்பு இல்லை. நான் ரஜினி என்ன வருவாருங்கிறது சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்றேன். ரஜினியே நான் என் பேச்சை எங்க பேச்சை கேட்காம 3வது போய் டெபாசிட் இழந்தாரியா? ரஜினி அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாதவர். ரஜினியை பற்றி பேசினா பப்ளிசிட்டி வருங்கிறதுக்காக பேசுறாங்க. பேசுங்களாம். கமலஹாசனால ஜி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு எடுக்க முடிஞ்சது. இப்போ பாப்புலாரிட்டி வேற, ஓட்டு வேற. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் விஜய் வந்து தப்பா கணக்கு போட்டு அவரை பற்றி வரதெல்லாம் கற்பனைகள், ஏட்டு சுரக்காய் செய்திகள், கற்பனை செய்திகள், கதைப்புதவாத செய்திகள், காகித புலி அரசியல், நிஜ அரசியல் அல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான தனிப்பட்ட வன்மத்தில் தான் நீங்க அரசியல் பண்றீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. விஜய் அவர்களுடைய வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தலில் அவரும் 2வது இடம் பிடிப்பாருன்னா நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய வருகையை? தனிச்சுட்டு போறா, கூட்டணி போவாரா? கூட்டணிக்கான ஆலோசனைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு புதுசையான தலைமையில். அவரை பற்றி வரதெல்லாம் கற்பனைகள், ஏட்டு சுரக்காய் செய்திகள், கற்பனை செய்திகள், கதைக்குதவாத செய்திகள், காகித புலி அரசியல், நிஜ அரசியல் அல்ல. 26 ரிசல்ட் அவர் என்னன்னு காட்டுட்டு, சீமான் 8.2 எடுத்ததை பொறுக்க முடியாத, தாங்க முடியாத என்னுடைய புறமொழி சகோதரர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலரும், ரங்கராஜ் பாண்டே அவரும் புறமொழி சகோதரர் தானோ, துக்ளக் ரமேஷ் போன்றவங்கலாம் சீமான் 8.2 எடுத்ததை நிஜ ஓட்டை தாங்கிக்க முடியாம விஜய்க்கு கற்பனை ஓட்டை பற்றி சொல்றாங்க. நான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு தான் விஜய் சொல்றேன். விஜய்க்கு நிஜ ஓட்டுன்னுங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்தால் தெரியும். நிஜ ஓட்டை காணிக்கிறதுக்கு அவர் யாராவது கூட்டணி போறாரா, கூட்டணி அமைக்கிறாரா, தனிச்சு இருக்கிறாராங்கிறதே தெரியலையே. என்ன இஷ்யூலாம் எடுக்கிறாருங்கிறதே தெரியலையே. 2017 ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு. உங்ககிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ரஜினி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா, சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. அப்ப ரஜினிகாந்த் அன்டெஸ்டட் தானே, அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை ரவீந்திரன் துரைசாமி தான் சொன்னேன். ரிசல்ட் வந்து பார்த்தாதான் நம்ப முடியும்னு சொன்னேன். இப்போ அதில் புரியாம என்ன பலரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் நான் தெளிவாக தான் சொன்னேன். எப்போ வாராரு, யாருக்காக வாராரு, என்ன சொல்லி வாராருன்னு தான் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர கண்ணை மூடிட்டு யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் 2004 ரஜினிகாந்த் ஆதரிச்ச தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தாரு. நான் எங்க ரஜினிகாந்த் கிட்ட போலரைசேஷன் வரும்னு சொன்னபடியே போலரைசேஷன் வந்தது. 2009 அதே டாக்டர் ஐயாவை அனைத்து தொகுதிகளிலையும் பாமகவை அன்பாளன் யாதவ் மூலமா, யாதவ், உடையார், செட்டியார், கவரா நாயுடு, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, நாங்கள் நாயுடு சும சோதரர்கள் எல்லாம் பாசமாக தான் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணோன்னா மறுக்க மாட்டேன். அப்பவே தம்பி கலைக்கோட்டுதுன்னு சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கிறான், அது இதுன்னு தமிழன் டிவி கலைக்கோட்டுவதை திட்டம் மற்றவங்க சொல்லுவாங்க. நான் ராமதாஸுக்கு வந்து மனிதநீதிக்கு இடத்துல நான் அதை பண்ணேன். கஞ்சம் ரெட்டி, சைதாப்பேட்டையில் சங்கம் இருக்குது, ரெட்டியார் சங்கம், அங்கெல்லாம் கூட்டம் போட்டிருக்கோம். அது பிறகு உடையார், 2 உடையார் இருக்காங்க. வேளிர் இந்த ஒரு இதுலேயும், இன்னொன்று வந்து பர்கவகுல உடையார், அந்த பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், அந்த அவங்க இப்படி எக்கச்சக்க அனைத்து சமூக அமைப்புகளையும் உருவாக்கி கிராமணி, சந்திரமோகன், அன்பாளன் யாதவ் தான் பணம் செலவழிச்சு எல்லாமே இது பண்ணார். நான் போல்டா நின்று எங்கள் ஊரில் ஆர்எஸ்எஸ் கிருஷ்ண சமூக சோதரெல்லாம் கூட்டம் நடக்கும்போது பாதுகாப்புக்கெல்லாம் நிறுத்தி நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல 2009 நான் எங்கள் டாக்டர் ஐயாவை தோக்கடிச்சு காட்டினேன். அவரால் தான் நான் பாப்புலர் ஆனேன். அந்த நன்றி எனக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு ஜெயலலிதா அவர் கொடுமை பண்ணும்போது ஏற்க தண்டனை கொடுத்துங்கிறத இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன். அது ஒரு காலகட்டம் முடிஞ்சிடுச்சு. பட் நாம வந்து ரஜினி தோத்த இடத்துல நாம ஜெயித்தோங்கிறது தான் வரலாறு. இப்போ நீங்கள் வந்து ரஜினியை பற்றி நான் வந்து என்ன சொன்னோம்னா 50 விழுக்காடு வருவாருன்னு பொசிஷன் பண்ணணும்னு சொன்னேன். பொசிஷனிங்கிறது வேற. இப்போ விஜய பொசிஷன் பண்றாங்கல்ல, அது பொசிஷனிங் தப்பு இல்லை. நான் ரஜினி என்ன வருவாருங்கிறது சீயிங் இஸ் பிலீவிங்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு இப்போ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கேள்வி வந்து நீங்க இந்த கேள்வியை கேட்டு என் மேல வன்மத்துல பேசுறவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். நன்றி. ஆனா விஜய் அவர்களுக்கும் இப்போ அவர் பீக்ல இருக்கும்போது வந்துட்டார். ரஜினி அவர்கள் 96 வந்திருந்தாருன்னா அவருடைய பீக் அதுதான். ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தண்ணி காட்டினார்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவர் வந்திருந்தாருன்னா சாதிச்சிருக்க முடியும். ஆனா விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு பீக் டைம்ல வர்றாருன்னு சொல்றாங்களே சார். பீக்கு இல்லைங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. கமலஹாசன் இன்னைக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு.
கமலஹாசன் 3.7 தான் எடுத்தாரு. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா காலமோட கடைசிலங்கிறாரு. கேளுங்க மார்க்கெட் போனதுக்கு கேளுங்க தம்பி. கமலஹாசன் 3.7 தான் எடுத்தாரு. கஜேந்திரா ஃபெயிலியர் ஆயிட்டு, கேப்டன் விஜயகாந்துக்கு உருவமா மாறிட்டு 150 தடம் வரும். வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் வந்தவர் கஜேந்திரா வரும்போது விழுந்துட்டாரு. நானே வந்து மோச்சன் தேட்டர்ல தான் பார்த்தேன். அப்போ தேட்டர் ரிலீஸே பாருங்களேன், மோச்சன் தேட்டர்ல தான் பார்த்தேன். ஒரு 250 ஆடியன்ஸ் இருந்தாங்க. கேப்டன் வரும்போது 200 பேர் கை தட்டுனா அப்போ ஆதரவலை இருந்துங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மோசமான மார்க்கெட் ஆன பிறகும் விஜயகாந்த் வந்து 8.3 எடுத்தாரு. நல்ல மார்க்கெட் லெவல்ல, பெரிய லெவல்ல, சின்ன திரையிலும் சூப்பரா இருந்த கமலஹாசனால 3.7 தான் எடுக்க முடிஞ்சது. கமலஹாசனால ஸ்ரீநகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு எடுக்க முடிஞ்சது. முதுகுளத்தூர்லையும் உசிலம்பட்டியிலையும் மேலூர்லையும் ஆண்டிப்பட்டியிலையும் 1 விழுக்காடு தான் எடுக்க முடிஞ்சது. அப்போ பாப்புலாரிட்டி வேற, ஓட்டு வேற. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் விஜய் வந்து தப்பா கணக்கு போட்டு ரஜினி கூட எல்லாம் இது பண்ணியோ ரஜினியே நான் என் பேச்சை எங்க பேச்சை கேட்காம 3வது போய் டெபாசிட் இழந்தாரியா? அந்த கேள்விதான் அடுத்து கேட்கணும்னு இருந்தேன். ஆதவ அர்ஜுனா நேத்து பொதுக்கூட்டத்துல பேசும்போது கூட ரஜினியை திமுக மிரட்டின் சின்ன அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது தான் அந்த நட்புக்கு நான் முக்கிய காரணங்க. 2021 எங்க அண்ணன் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுக்கதா இருந்தாரு. இந்த அறிக்கைன்னா அது ஸ்டாலினை பாதிக்கூடிய அறிக்கை. மனச்சாட்சி படி சொல்றேன், நான் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவன், அந்த உண்மையின் அடிப்படையில் சொல்றேன். நான் தான் எங்க அண்ணனை தடுத்தேன். அதுல எங்க அண்ணன்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன். அண்ணே நம்ம தான் அரசியல் வேண்டான்னு பெய்யாச்சுலானே, அதுக்கப்புறம் யார் வந்தா என்னன்னே வரலன்னா என்னன்னே, ஸ்டாலினும் உங்க ஃப்ரெண்டு தானே, அதிமுகவில் ஓபிஎஸ் போன்றவங்களும் உங்களை மதிக்கிறாங்க. அப்புறம் இரட்டை தலைமையா இருந்தது. ஓபிஎஸ் உங்களை மதிக்கிறாரு, ஸ்டாலினும் உங்க நண்பர்னே, குடும்ப நண்பர்னே. அப்படி இருக்கும்போது யாரோ சொன்னாங்க, யாரோட அறிக்கை சொல்லியதுக்கு நீங்க ஏன்னே அறிக்கை விடணும், வேண்டாமனே அறிக்கைன்னு சொன்னேன். சொன்னது மட்டுமில்ல, எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லாரும் ரஜினிக்கு வேண்டியவங்க தான், யாருக்கும் ஆதரவுனே அறிக்கை விட மாட்டாருன்னு சொன்னேன். அப்போ அந்த முடிவு எடுத்தது காரணம் நம்மளுடைய ஒரு இதுதான். இன்னைக்கும் ஸ்டாலின் ரஜினி ஃப்ரெண்ட்ஷிப் நீடித்து நிற்கிறதுக்கு அன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ரஜினி முடிவெடுக்காத ஒரு காரணம். அதுக்கு அண்ணனுக்கு எது நன்மைன்னு சகாதேவ மாதிரி அண்ணன் ஆர்கியூ பண்ணி நின்னது இதே ரவீந்திரன் துரைசாமி. அதை நான் ஊடகத்திலும் சொன்னேன். அடுத்தபடியாக அவர் அரசியலை விட்டு நிற்கும் போது அண்ணனுக்கு உடல்நலம் தான் முக்கியம், அண்ணனை வச்சு எதுவும் ஆகணும்னு எங்களுக்கு இல்லை. அதையும் நான் வெளிப்படையாக சொன்னேன். இன்னைக்கும் நான் அண்ணனை சந்திக்கும் போது எனக்குள்ள என்னோட ஆனஸ்டிக்கு அண்ணன் மரியாதையே தனி. பயப்படுறதெல்லாம் அவர்கிட்ட இல்லைங்க. நீங்க மோடி உங்களை அடிச்சு 8ஆம் தேதி அடிப்போம்னு நாங்க சொன்னாங்க. உங்களை 8ஆம் தேதி நியூஸ் 18 சேனல் எடுத்து பாருங்க. ஜோசப் விஜய் அதை ஒரிஜினலாம் விட்டுருங்க, சல்லி அதெல்லாம் விடுங்க, சபார்டினேட்ஸ். ஜோசப் விஜய்க்கு டைரக்டா கேட்கிறேன், 8ஆம் தேதி உங்களுக்கு அடி உண்டுன்னேன். 9ஆம் தேதி படம் வரல, இன்னைக்கு வர வரல. உங்க கட்சிக்காரங்களை வச்சு சென்சார் போர்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியதானே, பீச்சு அடிச்சுட்டு போய் கிடக்குறீங்க. 2020 மார்ச்ல ரஜினி அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திச்சாரு. ஒரு ஹோட்டல்ல, பெரிய ஹோட்டல்ல வச்சு ஊடகத்தை சந்திச்சாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, அப்பவும் மு.க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்துதான் பேசினாரு. சோ அவர்கள் சொல்லுவாரு, ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் கலக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழ்ந்துதான் சொன்னாரு. அப்புறம் 2020 இறுதியில, அது அநேகமா டிசம்பர் கடைசியில சொன்னாரு, என்னன்னா உடல் நலம் தான் முக்கியம், கோவிட் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு. ரசிகர்களுக்காக ரஜினி பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய சபார்டினேட் எல்லாருமே ரஜினி அவர்கள் அட்டாக் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லலையே சார். அடிக்கடி இந்த காக்காக்களுக்கு கதைங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நேரடியா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இங்கேயும் வர்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்க? கெடுவான் கேடு நினைப்பான். சிவகார்த்தியன் படம் பொங்கலுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? ஹாலிடே எல்லார் படத்துக்கும் வசூல் வரும். அதுக்கு பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக என்ன சதி பண்ணீங்க? இப்போ நம்ம தான் சொன்னோம், ஆனஸ்டான அதிகாரி, தேசபக்தர் தாசையா மகனுக்கு எதிராக நீங்க சதி பண்றீங்க. உங்களுக்கு அடி உண்டு மாத்து உண்டுணும். 8ஆம் தேதியே டிக்ளேர் பண்ணணும். 8ஆம் தேதியே டிக்ளேர் பண்ண பிறகு அடி வாங்கிட்டீங்க. இவ்வளவுக்குள்ள அடி வாங்கின பிறகும் நாஞ்சில் சம்பத்தை வச்சு பராசக்தி படம் அதுக்கு எதிராக இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஓடிடி தளத்தில் ஆடியன்ஸ் பார்த்த படம். சிவகார்த்தியம் படத்திலே 740 ஷோ போட்ட படம். அடுத்து 700 ஷோ போட்டாங்க. ஹாலிடே வசூல் வந்த படம். அப்ப நீங்க உங்களுக்கு இன்னைக்கும் உங்களுக்கு குறி சினிமா தான். அந்த சினிமாவில் ஜனநாயகத்தில் நாங்கள் அடிச்சு நொறுக்கணுமா இல்லையா? சகோதரர் விஜய் அவர்களே, ஒரு படத்தை கெடுக்கிற எங்களுக்கு நோக்கம் இல்லை. நீங்க இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, தேசபக்தியம் கொண்ட கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. உங்களுக்கு ராகுல் காந்தி உத்தமர், வாரிசு அரசியல், போபல் சூழல்,
எமர்ஜென்சி ராகுல் காந்தி உத்தமர். நேஷனல் ஹெரால்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? மதம். அதே மாதிரி தனிப்பட்ட வன்மம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான தனிப்பட்ட வன்மத்துல தான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. விக்கிரவாண்டியில உங்களுக்கு அவர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி உங்களை அனுப்பிட்டாரு. ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். இப்பவும் நான் விஜய் கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க பாசிட்டிவா வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் இல்லை. நீங்க நெகட்டிவா வந்தீங்க, நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் செல்லாது. இல்ல சார், திரைப்படத்துல நம்ம பார்த்திருக்கோம், அவர் வளருவதற்கு காரணம் ரஜினிகாந்த் தேவைப்பட்டது. அண்ணாமலை தம்பின்னு ஆட வந்தேன்னு தான் ஒரு படத்துலயும் பாடல்களை வச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நேரடியா ரஜினிகாந்த் அட்டாக் பண்றாருல்ல, ஆனா ரஜினி அவர்கள் எந்த பதிலுமே சொல்லலையே சார். அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு மோடி காலில் உள்ள வருவாங்க, 29 மோடிக்கு எதிராக போவாங்க. இவருக்கு குணமே அதுதான், கேரக்டர் ரிடியூஸ் இன்க்ரீஸ் இதுதான். அதனால இவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதை எல் முருகன் ஏத்துக்கிறாரு, அண்ணாமலை ஏத்துக்கிறாரு. அட்டுத்தனமா தமிழிசை தான் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இல்ல, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆதவர்ஜனா யார் அட்டாக் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலயும் வன்மத்தை கேட்கறத நம்ம நேரடியா பார்க்க முடியுது. நேத்தே பாக்குறோம், ஸ்டாலின் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, உதயநிதி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. ரஜினி அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாதவர், அவரை இழுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? ரஜினியை பற்றி பேசினா பப்ளிசிட்டி வருங்கிறதுக்காக பேசுறாங்க. பேசுங்களாம். 8ஆம் தேதி சொல்லி அடிச்சவன் ஜனநாயகனை பற்றி, அதை பற்றி பேசுங்கப்பா, முடிஞ்சா பேசு. நீ தான் போல்டாச்ச. ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டான்ட்டு. அப்ப நான் ஆதவர்ஜனால பொருட்டா எடுக்கல. நீ விஜய்க்கு நிழல்ல இருக்கிறவன், நீ எல்லாம் ஒன்னெல்லாம் பெருசா பேச வேண்டிய விஷயம் இல்லை. விஜய்க்கு தான்ப்பா கேட்கிறேன், ஜோசப் விஜய் கேட்கிறப்பா. அந்த அவரு ஒரு காமெடி நடிகர் வடிவேல் படத்துல வருவார் இல்லையா, அதே மாதிரிலாம் இருக்கிறீங்க விஜய் ப்ரோ. ஆனா அவர் கண்டிக்கணும்ல சார். 2017 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுறா படத்தை பத்தி தன்யா ராஜேந்திரன் ஒரு ட்வீட் போட்டாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து உடனே அவங்க மேல வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப ஒரு அறிக்கை விட்டாரு. ஆனா ரஜினியை பத்தி பேசி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலாகுது, இன்னுமே அவர் என்டர்டெயின் பண்றாரோ? இல்ல இல்லை, இது வந்து விஜய் தான் இதுல முடிவு பண்ணோம். நான் மோடி விஷயத்துல ராகுல் காந்திக்கு ஆளான விஜய் அடிச்சு நொறுக்கணும்னு இருக்கிறேன். ஜோசப் விஜய் மேல எனக்கு எதுவும் இல்லை. நீ ராகுல் காந்திக்கு ஆளா இருக்கிற, அது நீ மாத்து வாங்கி தான் தீர்வ. நடராஜன் ஐயா ராகுல் காந்தியை காட்டி போர் ப்ரொடியூஸ் பண்ணாரு, பெரிய ஆளு. நாங்க தான் டெல்லியில போய், நான் என் தம்பி கண்ணன், கோசல்ராம், பெரிய டீம் போய் பெரிய அளவுக்கு அதை கிராக் டவுன் பண்ணணும். சுரேஷ் பிரபுவை பார்த்தோம். சுரேஷ் பிரபு பாட்டு சொல்லும் போது ஐயா நடராஜன் ஆன்டி பிராமின், ஆன்டி கின்று, ஆன்டி நேஷனல், ஆன்டி பிஜேபி, ஆன்டி கலார்னு சொன்னோம். அவர் பிஎம் மட்டும் சொல்லிட்டீங்களான்னா எல்லாம் ஜெயிலில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே சொன்னோன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்பவும் விஜய் ஆன்டி நேஷனல், ஆன்டி கின்று, ஆன்டி பிஜேபி, ஆன்டி பிராமின் பிளஸ் ஆன்டி கலார் மட்டும் இல்லை, மற்ற 4 இருக்கு, 80% இருக்கு. அதனால மோடியை நாளைக்கு டிஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாருங்கிற இடத்துல அரசியல் ரீதியா அவரை காலி பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இறுதி கேள்வி சார், மிரட்டலுக்கு அடிபணிகிறவரா ரஜினி அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிடறேன். ஏன்னா 96 சினாரியோவை உங்ககிட்ட ஒரு ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேடையில இவரை வச்சுட்டே அவர் பேசினாரு, தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆண்டவனால கூட இனி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. அவர் அண்ணாமலையில யூஸ் பண்ண சைக்கிள் சின்னத்தை தான் தமாக அப்ப யூஸ் பண்ணாங்க. 2011 நம்ம பார்த்துருக்கோம். 2010 திமுக அரசு சார்பாக ஒரு விழா நடத்துறாங்க நடிகர்களை வச்சு. அப்ப கூட ரஜினிகாந்த் அவர்கள் பெயரை குறிப்பிடவே இல்லை ஜெயலலிதா. அந்த இடத்துல போய் நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்களே அப்படின்னு. ஏன்னா ரஜினிகாந்த் எப்பவுமே தொடர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் நேரடியா தொடுறாரு. இது எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? புலிக்கும் பூனைக்கும் வேறுபாடு உண்டு, மயிலுக்கும் வான்கோழிக்கும் வேறுபாடு உண்டு. தன்னை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடிய மயில் போன்றவர், தன்னை பற்றியே பேசக்கூடிய வான்கோழி போன்றவர் விஜய், மயில் போன்றவர் ரஜினி, புலி ரஜினி, பூனை விஜய். சிவகார்த்தியனை கண்டே பயந்து நாங்கள் போடலை, துப்பாக்கியை கொடுத்தவர். சிவகார்த்தியன் படத்தோட களத்துக்குள்ளே மோதனமுங்கிறக்கா பதறினவர். இன்னும் அந்த வன்மம் தீராமல் அவர் இவரை நாஞ்சில் சம்பத்தை தூண்டி விட்டு சிவகார்த்தியனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம், சொல்லி அடித்தோம் விஜய், ஜோசப் விஜய் சொல்லி தான் அடித்தோம், 8ஆம் தேதி சொல்லி தான் அடித்தோம். முடிஞ்சா சென்சார் போர்டுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் நடத்தி பாருங்க. எத்தனை சதவீதம் சார் ஓட்டு வாங்குவார் விஜய் அவர்கள்? களத்துக்குள்ளே வரட்டு, இஷ்யூஸ் எடுக்கட்டு, அதுக்கு தான் சொல்ல முடியும். குறிப்பாக பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஏமாளிகள் அல்ல, என்னுடைய அருந்ததியர் சகோதரர்களும் ஏமாளிகள் அல்ல. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸ்டாலின் அருந்ததியரோட நன்மைகளை பற்றி சொல்றாரு. நீங்க எந்த பக்கம்ங்கிறத நீங்க தெளிவா பண்ணலைன்னா 25 விழுக்காடு பரையர் ஓட்டுலேயும் உங்களுக்கு ஒன்றும் வராது, தேவேந்திரர் ஓட்டுலேயும் ஒன்றும் வராது, அருந்ததியர் ஓட்டுலேயும் ஒன்றும் வராது. சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கல்னு போன மாதிரி மோசமான நிலைமை ஆளாக நேரிடும். வரட்டு, இஷ்யூஸ் சொல்லட்டு, இஷ்யூ பேஸ்டாக ஓட்டு. தமிழ்லேருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு கமலஹாசன்
பெருசாக பேசினார். கர்நாடகாவில் ஒரு படத்தை தடுத்தாங்க, சீமான் அதை ஓங்கி அடித்தார். உங்களுக்கு வந்து இதை சொல்ல முடியலைன்னா 25 படம் இல்லை, 26 படம் இல்லை, மீண்டும் படம் நடிக்க முயற்சி பண்ணுறீங்க. அதில் தெலுங்கு, மலையாளி, கன்னடர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி அருந்ததியார், மடிகா சகோதரர்கள் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கண்டென்ஷன்ஸ் இஷ்யூலே கருத்து இல்லாமல் யாரும் வாக்கு வாங்க முடியாது. வரட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு என் கருத்தை சொல்கிறேன். இப்போ அவர் வந்து லெட்டர் பேட் கட்சியாட்டு, களத்துக்குள்ளே வராதவராட்டு 0% இருக்கிறாரு. அசான்டேட் 0ங்கிறீங்களா சார்? நீங்க ஒரு 15% வித்தியாசம் நீங்க பிரதான திராவிட கட்சிகளுக்கு. நான் சராசரியா எடுத்துக்கிறேன்னு உங்க கணக்குப்படி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 45%, எடப்பாடி அவர்கள் ஒரு 30%. சொல்ல நீங்க புரியல. இப்போ 0% இருக்காருன்னா 26 தேர்தல் முடிவு தான் என்னன்னு சொல்லணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.